தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னோடய சொந்த ஊர் பீச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போயிருந்தேன். ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீச்னாலே பொதுவாக மணல், அதுக்கப்புறம் நம்ம போடுற குப்பைகள் தான் நிறைய இருக்கும். ஸோ அதை பற்றின விழிப்புணர்வு மாதிரி நிறைய வீடியோஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தேன். நம்ம போடுற குப்பைகளை வச்சு ஒரு பெரிய ஆப்டிமைஸை உருவாக்கி வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு மேலேயே அந்த உருவம் இருந்தது. பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருந்தது. பக்கத்தில் போய் செல்ஃபி எடுக்கலாம்னு பார்த்தேன். பட் ஆனால் செல்ஃபி எடுக்கிறதுக்கு யாரும் கூட இல்லை. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீனை வச்சும் பண்ணியிருந்தாங்க. நம்ம போடுற அந்த பிளாஸ்டிக் டப்பா, ஏகப்பட்ட குப்பைகளை வச்சு அதை உருவாக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குதிரைகள் இருந்துச்சு. ஸோ குதிரை சவாரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிமிஷத்துக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸு ஜென்ஸு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சவாரி பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கார் ரைடும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த கார் ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் ட்ரைவ் அந்த பீச்சோட லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த கார் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 200 என்னமோ வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் மேலே உட்காந்துக்கலாம், இல்லை உள்ளே வேணுனாலும் நம்ம உட்காந்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிட்டிங்லாம் நல்லா பண்ணாங்க. ஸோ நீங்கள் அந்த பீச்சில் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டான மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த ரவுண்டானாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக சுற்றி வருவாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ சொன்ன வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் கடலூரில் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ஊரில் எத்தனை பேர் இருக்கீங்கன்ற நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு ரொம்பவே நல்ல அனுபவமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த பீச்சை போய் நான் சுற்றி பார்த்ததில் நல்ல அனுபவம் கிடச்சிது. ஆக்சுவலி நான் சொன்ன அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கூட்டமாகவே இருந்துச்சு சண்டே அன்றைக்கி. அதுமாதிரி மேகமூட்டமும் ரொம்ப கிளியராக இருந்தது. கடைசி கிளம்பும் வந்தால் மழை வந்துடுச்சு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் மழை இல்லைன்னா கண்டிப்பாக அன்றைக்கி நைட்டு வரைக்கும் இருந்திருப்பேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.